வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 1 பார்த்துருக்கோம். யூனிட் 1 அப்படிங்கிறத நம்ம மெஷர்மென்ட் பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த டென்சிட்டி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல். இது லேசா போன கிளாஸ் சொன்னேன். அப்படிதானே? நம்ம லாங் டிஸ்டன்சஸ் பார்க்கறது. உதாரணம் சொல்ல போனா லார்ஜ் டிஸ்டன்ஸ்னா இங்கேருந்து பக்கத்து ஊரு கூட இல்ல. ஏன்னா பக்கத்து ஊர்னா கிலோமீட்டர்ல. நாம இப்ப இங்க படிக்க போறது பக்கத்துல இருக்கிற ஸ்டார்ஸோ இல்லைன்னா அந்த வேற மூணோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. சரியா? ரைட். அதான் நீங்க பார்க்கணும். சோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறது லேசா ரீகால் பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல ஒரு அனிமேஷன் வீடியோ பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். டென்சிட்டினா என்ன அப்படிங்கறது காமிச்சேன். ஒரு அலுமினியமும் ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை அப்புறம் பிரிக் செங்கல்லாம் வச்சு நம்ம காமிச்சோம். அப்போ கூட அது போடும்போது அதோடைய கன அளவு எப்படி இருந்துச்சு, நிறை எப்படி இருந்துச்சு, டென்சிட்டி எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்தேன். ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? மாஸ் பெர் வால்யூம். பருமன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வால்யூம் சொல்லலாம் இல்ல கன அளவு சொல்லலாம். அப்படிதானே? சோ அடர்த்தி அப்படின்னா நிறை பை பருமன் அல்லது நிறை பை கன அளவு. டி இஸ்இக்குவல் டு எம் பை வி. அதோட யூனிட் சொல்லி கொடுத்த கிலோகிராம் பை மீட்டர் கியூப், கேஜி பை மீட்டர் கியூப் போட்டேன். ஜிஜிஎஸ்ல கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்படிதான் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அதான் ஜிஜிஎஸ் யூனிட்ல. சோ சில பொருட்கள் ஏன் மிதக்கு, சில பொருட்கள் ஏன் முங்குது அப்படிங்கறத டென்சிட்டி வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிதான். இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் டேபிள் எல்லாம் பார்த்துப்பீங்க. ஏர், கெராசின், வாட்டர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த இதை டென்சிட்டி பேனர் அதை நம்ம வீடியோல 2 3 ஆப்ஜெக்ட் வச்சு காமிச்சேன். இந்த டேபிள் நீங்க நல்லா பாத்துக்கலாம். காற்று, மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். பாதரசத்தோட அடர்த்திலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கையில நம்ம டேபிள்ல அதுதான் அதிகமா இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் தங்கம் அதை விட அதிகமா இருக்கும். 19,300 அப்படிங்கலாம் சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? சரி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல் அப்படிங்கிறது. நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம நீளத்தை அளக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் கூட யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா போன்ற அலகுகளை பயன்படுத்துவோம். கரெக்டா? உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க இதை பத்தி நீங்க மெஷர் பண்றதுக்கு இதை இதான் ஒண்ணுதான் யூஸ் பண்ண போறீங்க. சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் கூட யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியில astronomers need to measure very long distance such as distance between the earth and the star or the distance between the two stars. இந்த மாதிரிலாம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். ஆனா எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னா இப்ப புதுசா ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா அதை மெஷர் பண்றாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பூமியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பூமி பக்கத்துல ஒரு கிரகம் வருது, ஒரு கோள் வருது, எவ்வளவு ஒரு கல் ஸ்டோன் வருதுன்னா அதை கூட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி சொல்றாங்க. இவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் தான் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்காங்க? ஒரு 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 மெத்தட் இருக்கு. அதுதானே? 2 மெத்தட் நம்ம இப்ப பார்க்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் விண்மீனுக்கும் இடையுள்ள தொலைவு, இல்லைன்னா இரு விண்மீன்களுக்கு இடையுள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சோ அந்த மாதிரி இடத்துல 2 யூஸ் பண்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா வானியல் அலகு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஒளியாண்டு. அப்படிங்கிற 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் முடிஞ்சு. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இது. அஸ்ட்ரானமிக்கல் ஏயுனா நீங்க முன்னாடி படிப்பீங்க. ஹையர் கிளாஸ்ல உண்டு. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர் அப்படிங்கிறது LY அப்படி போடலாம். ஒளி ஆண்டு. சரியா? இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வானியல் அலகு பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் இப்படி பார்க்கலாம். We all know that Earth revolves around the sun in an elliptical orbit. நமக்கு அது நல்லா தெரியும் தானே? அதான் என்னன்னா நம்மளுடைய பூமியானது சூரியனை சுற்றி வரும் தெரியும். ஆனா சூரியன் இங்க இருக்கும், பூமி இங்க இருக்குன்னா நீள்வட்ட பாதையில சுத்தி இருக்கும். இப்படி ரவுண்டான பாதையில இல்ல. எப்படி இருக்குன்னா நீள்வட்ட பாதையில இப்படி சுத்தி இருக்கும். ஒரு இடத்துல பாருங்க பக்கத்துல வர மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் சூரியனை சுத்தி வரும் பூமி. பூமி நம்ம போட்டுக்கலாம் எர்த் அப்படின்னா இது சன் இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல இருக்கு. எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு நமக்கு அப்படியே ஏன்னா 365 நாளும் சொல்லியிருக்கும். ஒரு 1 இயர் எக்ஸாக்டா நான் சொல்லல, ஒரு அப்ராக்சிமேட்டா 365 நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் மாறுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படியே மாறும். அப்படியே மாறி மாறி தான் ஏப்ரல் மே மந்த்ல எங்க இருக்கும், அப்புறம் ஜூன் ஜூலைல எங்க இருக்கும், அக்டோபர் நவம்பர்ல எங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. ரைட்டா? பூமி அதன் அண்மை நிலையில், அண்மை நிலை என்பது அப்படின்னா சூரியனுக்கும்
பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் அதுதான் இது இந்த இடத்துல. நல்லா பாருங்க. ரைட்டா? இதை சொல்றாங்க. இங்கிலீஷ் அதை சொல்றாங்க. அந்த பாயிண்ட நமக்கு தெரியும். எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகுதுன்னு சொல்லிட்டு the distance between the sun and the earth varies every day when the earth is in its பொசிஷன். இந்த பொசிஷன் இருக்கும். ஆனா அந்த பொசிஷன் என்னன்னா பெரிகாலியான் அப்படிம்பாங்க. பக்கத்துல உள்ள பொசிஷன் அர்த்தம். the position when the distance between the earth and the sun is short. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா the distance between the earth and the sun எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுவே 147.1 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு மில்லியனா எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படிங்கிறதா அர்த்தம். ஒரு மில்லியனே 10 லட்சம். இது பாத்தீங்கன்னா இத்தனை மில்லியன் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க எத்தனை ஜீரோ போடணும்னு சொல்லிட்டு. ஒரு லட்சத்துக்கு இத்தனை ஜீரோ யோசிச்சு பாருங்க நீங்களே. ஓகேவா? சோ இந்த மாதிரி பூமியும் சூரியனும் பக்கத்துல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பூமிக்கு சூரியனுக்கும் உள்ள தொலை பாத்தீங்கன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதே மாதிரி பூமியானது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து மில்லியன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு 10 லட்சம் சரிங்களா? அதை யோசிச்சுங்க. ஜீரோ எத்தனை போடணும்னு யோசிச்சு பாருங்க வீட்டு போய். இதே மாதிரி சூரியன் அப்புறம் பூமி இதே மாதிரி சன் அண்ட் எர்த் ரொம்ப அதிக தொலைவுல இது சேய்மை நிலை என்ற அழைக்கப்படும் அப்படின்னு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அவற்றுக்கு இடையான தொலைவு பாத்தீங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இதேதான் ஒரு கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 5 கூடி இருக்குமா காமிச்சிருக்காங்க. சரி, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கும். சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபெரிகலியன் அப்படின்னா அது வந்து அப்கலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்கலியன் அப்படிங்கிற என்ன அப்படின்னா வேற டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் சன் இஸ் த லார்ஜஸ்ட். இது ரொம்ப அதிகமான ஒரு இடத்துல இருக்கும். அந்த இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சரிங்களா? அப்போ இதுக்கு உண்டான தொலை பாத்தீங்கன்னா 152.1. கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க எப்படி வருஷம் ஃபுல்லா சுத்தினாலும் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. 5 கிலோமீட்டர் 5 மில்லியன் கிலோமீட்டர் தான் சரிங்களா? சொல்றேன் அது புரியுதுக்காண்டி சொல்றேன். இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். When the earth is in its Afghanian position, that is the position when the distance between the earth and the sun is the largest. The distance is 151.1 மில்லியன் கிலோமீட்டர். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. நாளைக்கு ஏதோ இன்றைக்கு நிறைய பெரிய கிளாஸ் போறீங்க, அங்க ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது, இல்ல ஒரு குயிஸ் எக்ஸாம் நடக்கும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏதோ இன்டர்வியூல கேட்பாங்க சன்னுக்கும் எர்த்துக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோப்பா டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க அழகா சொல்லலாம். இல்ல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோப்பா கிலோமீட்டர் இருக்குன்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? சோ இப்ப நம்ம ரெண்டா தான் இருக்கு. அப்ப ஆவரேஜா நம்ம ஒண்ணு பார்க்கலாம். அடுத்த சோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆவரேஜ் ரெண்டு கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்றாங்க ஆவரேஜ். சோ அது பாத்தீங்கன்னா 149.6 மில்லியன் மேக்ஸிமம் இது நல்ல ஞாபகம். ஆவரேஜ் நிறைய ரெண்டுத்துக்கு உண்டான சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இந்த தொலைவு தான் ஏயு அப்படிங்கிற வானியல் அலகு சரிங்களா? ஏயு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இதுதான் என்னது ஏயு. இதான் ஞாபகம். 146.6 49.6 மில்லியன் கிலோமீட்டர் தான் என்னது. இட் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். திஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் as one astronomical unit. சரியா? ஞாபகம் வச்சுக்கலாமா? இது ஒண்ணுல கேட்டா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு ஒரு ஒண்ணுல கேட்டா அதையும் சொல்லலாம். இல்ல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு கேட்டா நீங்க அதையும் சொல்லலாம். ஓகேவா? அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருகலியன் அப்கலியன் சேமி நிலை அண்மை நிலையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப இதுல அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். நெப்டியூன். நெப்டியூன் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 30 வானிலை அலகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் சூரியன் வந்து பூமி இருக்கும் தொலைவில் வந்து 30 மடங்கு தொலைவில் உள்ளது அப்படின்னு. இப்ப இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் உண்டானது. இதை வச்சுக்கிட்டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் வச்சு நீங்க மத்த இதையும் சொல்லலாம். சோ அவங்க ஒரு இது சொல்லிக்க நெப்டியூன். நெப்டியூன் எங்க இருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். இயற்கையில ரொம்ப தள்ளி இருக்கக்கூடியது நெப்டியூன் தான். சோ நெப்டியூன் பாத்தீங்கன்னா 30 ஏயும் கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 30 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா 149.6 30னா இன்ட்டு 30 கொடுங்க. அப்படிதானே? அப்போ பூமி இருக்கிற தொலைவை விட இந்த இடத்துல பூமி இருக்கிற தொலைவை விட சும்மா போடுறேன். இங்க இப்படிதான் சுத்தி வரும். ஓகேவா? நான் அதை சும்மா போடுறேன். இங்க இருந்து 30 ஏயுல அந்த நெப்டியூன் இருக்கும். சரியா? 30 மடங்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். It remains that
இட் இஸ் 30 டைம்ஸ் ஃபர்தர் ஃப்ரம் தி எர்த். எர்த் வந்து 30 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் டெஃபினைட் சார் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் சன். இப்ப தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு இதனால நீங்க டைரக்டா 1 AU அப்படின்னா கூட மறந்துடும். ஆனா இப்ப நம்ம டெஃபினிஷனோட படிச்சிருக்கனால உங்களுக்கு மறக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வானியல் அளவுன்னா என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், சராசரி தொலைவு. சரியா? அப்போ ஒரு AU ஒரு வானியல் அலகுன்னா எவ்வளவு போடுங்க? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். 1 AU 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ மில்லியன் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா நீங்க 10⁶ போடுங்க. சரியா? லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 5 0, 10 லட்சம்னா 6 0 சொன்னா. சோ அதனால 6 0 போடுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 10⁶ கிலோமீட்டர் போடலாம். ஓகே. திருப்பி இதை ரவுண்ட் ஆஃப் ஒரு இந்த டிஜிட்டல் முன்னாடி கொண்டு வரக்காண்டி பண்ணிருப்பாங்க. சோ அதை வந்து என்ன பண்ணலாம், கிலோமீட்டரா மீட்டரா மாத்திருவாங்க. இதெல்லாம் மாத்திட்டு மீட்டர்லயும் சொல்லலாம். 1.496 இன்டூ 10⁻11 மீட்டர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அலகுல சொல்லிப்பாங்க. பொதுவாக மீட்டர்லாம் நான் சொல்லணும், அதனால கிலோமீட்டர் மீட்டரா மாத்திருக்காங்க. கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு எவ்வளவு வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தனா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அதாவது 10⁻3 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஸோ அதனால நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இங்க பாயிண்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதனால 10⁻11 மீட்டர் வந்திருக்கு. ஒரு AU இஸ் ஈக்குவல் டு திஸ் மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அதை வந்து 10⁻6 கிலோமீட்டர் நான் போட்டிருக்கேன். கிலோமீட்டர் நம்ம மீட்டரா மாத்தணும்னா நமக்கு 10⁻3 சேர்க்கணும். அது போக 2 டிஜிட் இங்க முன்னாடி கொண்டு போறேன், அதனால 10⁻11 வந்திருக்கு. சரியா? ஏன்னா இந்த 10 உங்களுக்கு பண்ண தெரியும். இங்க பாத்தீங்கன்னா கிலோமீட்டரை மீட்டரா மாத்தோம்னா 10⁻3 மீட்டர் போடுங்க. ஏன்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். இப்படி போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ் இது 10 இது 10, அப்ப 2 பேஸ் சேம்னா மேல உள்ளதை நம்ம கூட்டணும். 6+3 அப்படின்னா 9. அப்போ இது இந்த இடத்துல என்ன போடுறீங்கன்னா இப்படி போடுங்க. 149.6 .6 இன்டு 10⁻9 மீட்டர் அப்படின்னு போடுறீங்க. அப்புறம் இந்த டிஜிட்டல் இந்த 2 டிஜிட் முன்னாடி கொண்டு போறீங்க. அப்படின்னா 10⁻ ரெண்டை கூட்டணும் அர்த்தம். அதாவது 1.496 அப்படின்னா 2 கூட்டினா 11. அதனாலதான் புக்ல போட்டிருப்பாங்க. சரி, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன். புக்ல போடல. அது நான் சரி இப்போதைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக கூட நினைச்சேன். சரி இருந்தாலும் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லியன் கிலோமீட்டர், கிலோமீட்டர் மீட்டர் மொத்தம்னா 10⁻3, 149.6 10⁻6 மில்லியன்னால 10⁻6 போட்டேன். அடுத்த ரெண்டுமே அடிப்பகுதி, அதாவது பேஸ் ரெண்டுமே காமன்னா மேல உள்ள கூட்டலாம் தெரியும். ஸோ 10 இங்க போடுறீங்க. 6+3 9 மீட்டர் போடுறீங்க. இப்படி மீட்டர் இந்த யூனிட் போட்டீங்க. இங்க இடத்துல புள்ளி இங்க இருக்கு. நம்ம எப்படின்னா முன்னாடி பின்னாடி கொண்டு போய்க்கலாம். நீங்க முன்னாடி 2 டிஜிட் முன்னாடி கூட்டு போறீங்கன்னா இங்க ரெண்டு ரெண்டு நம்பரா கூட்டணும். 2 10 கூட்டணும். அதனால 10⁻11. ஏன்னா 9ல இருந்து 11 மாறி. ஸோ அதனால இது போட்டுருக்கேன். இப்போ இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரியா? ரைட். இப்போ நம்ம அடுத்து லைட் இயர் பார்க்கணும். ஒளியாண்டு. த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம், அதை பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அட்ரை பண்ணிக்கணும். சரிங்களா? பிராக்சிமா சென்ட்ரலி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இதுதான் நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம். நம்ம இருக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டம் இருக்கா, சூரிய குடும்பம், அதுக்கு சொல்றாங்க. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள அந்த மின்மி பாத்தீங்கன்னா பிராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? இதன் தொலைவு பாத்தீங்கன்னா AU வானியல் அளவு. ரைட்டா? 2,68,770 கொடுப்பாங்க. 2,68,770 AU இருக்கும். ஓகே. We can note here that using AU for measuring distance of stars would be unwieldy. Therefore, astronomy is a special unit called light year for measuring the distance in deep space. அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒளியாண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்துல உள்ள கோள்கள், பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா AU சொல்லலாம். இப்ப நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டார்ஸ், நம்ம சூரிய குடும்பத்துக்கு, நம்ம சூரியத்துக்கோ இல்ல நம்ம எர்த்துக்கோ இல்ல, சூரிய குடும்பம் வந்தது அந்த சிஸ்டத்துக்கே ரொம்ப பக்கத்துல உள்ள விண்மீனை பத்தி பார்த்தோம். ஸ்டார் பிராக்சிமா சென்டாரின்னு சொல்லிட்டு இதோட தொலைவை இங்க போடணும். ஆனால் இதுல இருந்து விண்மீன்களின் தொலைவை வானிலை அழகாக குறிப்பிட்டால் அதை கையாளுவது கடினம் என தெரிகிறது. ஏன்னா ரொம்ப அதிகமா வரும்.
பக்கத்துல உள்ள மார்ஸோ வீனஸ் சொன்னா ஓகே, ஏதோ ஒன்று சம்திங் வந்துச்சு. பட் இது இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் அஸ்ட்ரானமர்ஸ் விண்வெளி ஆராய்ச்சிகள் இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவில் அளக்க ஒளி ஆண்டு அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை வந்து அழகினை ஸ்பெஷல் யூனிட்டை யூஸ் பண்றாங்க. லைட் ஏந்தோடு ரெண்டு ஸ்டார்ஸ் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் அளக்க இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ வெற்றிடத்துல ஒளியோட வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது. வினாடி மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிடம் அப்படின்னா ஏர் கூட சொல்லலாம். பட் ஏர்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நம்ம ஏரை கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நீங்க இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லைட் ஆன் பண்றீங்க, ஒரு டார்ச் லைட் ஆன் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஒரு செல்போன்ல இருக்க டார்ச் லைட் ஏதோ ஒன்று ஆன் பண்றீங்க. ஒரு செகண்ட், வினாடி எப்படி செகண்ட் அப்படின்னா ஒரு சொடக்கு இப்படி போடுறது. சொடக்கு தான் ஒரு செகண்ட். ஒரு செகண்ட்ல அந்த லைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா 3 போட்டு 8 0 பண்ணும். அத்தனை மீட்டர் அந்த லைட் டிராவல் பண்ணும். எந்த லைட்டா இருந்து எங்க வீட்டு லைட் இல்ல சயின்டிபிக் லைட் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா லைட்டுமே எந்த டிஸ்டன்ஸ் தான் ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணும். சரிங்களா? ஒரு வினாடியில அவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடும். பட் நம்ம இங்க இருந்து பக்கத்துல உள்ள ஆப்ஜெக்ட் பார்க்க நமக்கு தெரியல. நீங்க இங்க இருந்து இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு நல்ல இருட்டான ஒரு நம்ம டைம்ல என்ன பண்ணோம்னா வானத்தை நோக்கி அடிச்சுக்கோங்க. லைட் போறக்கூடிய அந்த டேரக்ஷன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும், அதுக்கு தெரியாது. அப்படிதானே? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டார்ஸ்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு கோல்ல பட்டு கூட அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வழியில நிறைய அந்த அந்த தூசிகள் டஸ்ட் இதெல்லாம் இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த இதை நீங்க இது ஒரு ஞாபகம். ஒளி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கும் அப்படின்னு கேட்டதா வெற்றி இடத்தில் ஒளியோடைய வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். திஸ் மீன் தட் லைட் டிராவல்ஸ் a distance of 3 × 10⁻⁴ மீட்டர் இன் 1 செகண்ட். அதை நான் சொல்லிட்டேன், ஒரு செகண்ட்ல எவ்வளவு மீட்டர் போகும். அப்போ ஒரு இயர்ல இயர் நம்ம நான் லீப் இயர் நடக்க போறோம். நான் லீப் இயர் அப்படின்னா 365 நாள் இருக்கும். அப்படிதானே? நான் லீப் இயர் எடுக்கும்போது ஒரு செகண்டுக்கு இவ்வளவு மீட்டர் போகுதுன்னா அப்போ 1 இயர் எவ்வளவு போகும்? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா சார், ஒரு ஒரு செகண்டுக்கே அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் இருக்கும். இதுமே 10 ஒரு மாசத்துக்கு 12 மாசத்துக்கு ஒரு இயருக்கு எவ்வளவு ஆனா இருக்கு. பெரிய வேல்யூ வேல்யூ எவ்வளவு கேட்டா ஒளி ஒரு வினாடியில் 3 × 10⁸ மீட்டர் வினாடி தொலைவை கடக்கும். ஒரு ஆண்டில் நம்ம வந்து நெட்டாண்டு அப்படின்னு நெட்டாண்டு அல்லாத அப்படின்னு போட்டுருப்பாங்க. நான் லீப் இயர் தமிழ்ல பார்த்தீங்கன்னா நெட்டாண்டு போட்டுருப்பாங்க. 365 நாள் சொல்லியிருப்போம். அப்போ ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துல 60 நிமிடம் இருக்கு. அப்படிதானே? ஒரு மணி நேரத்துல 60 ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் இருக்கு. 60 செகண்ட் இருக்கு 1 மினிட்ல. அப்போ ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை பார்க்கிறோம். ஒரு ஆண்டுல 1 இயர்ல எத்தனை வினாடிகள் இருக்குன்னு செக் பண்ணுமா? சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எத்தனை நாள் அப்படின்னு போடுங்க. 364 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 ஹவர்ஸ். சரியா? இந்த 24 ஹவர்ஸ்ல நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்? 1 ஹவர் அப்படின்னு 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தா 60 மினிட்ஸ். 1 மினிட்ல எத்தனை செகண்ட்? 16 செகண்ட். இப்படி போட்டீங்கன்னா தான் செகண்ட் வினாடி கிடைக்கும். வீயும் போடுறது. சரியா? 365 நாள் ஏன் தெரிஞ்சு நாட்கள். ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு மணி நேரத்துல எத்தனை மினிட்ஸ் இருக்கும், அப்படிதானே? 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ், வினாடிகள், நொடிகள், நிமிடங்கள், நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ ஒரு மணி நேரத்துல 60 நிமிடங்கள் இருக்கும். ஒரு நிமிடத்துல 60 வினாடிகள் இருக்கும், செகண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்க மல்டி பண்ணி பாருங்க. மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 3.153 × 10⁻⁷ வினாடிகள். இது 1 இயருக்கு. சரிங்களா? ஒரு ஆண்டில 1 இயர் போட்டிருக்கேன். 1 இயர்ல ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகள் எண்ணிக்கை இவ்வளவு வினாடிகள். ஏற்கனவே 3.153 போடுது. அப்புறம் 10⁻⁷ போடுறதுனால நீங்க எத்தனை ஜீரோ போடணும்? 7 ஜீரோ போடணும். ஓகேவா? அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகே, இத்தனை வினாடிகள் இருக்கும். இதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வினாடியில் இன்னும் நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு ஒளியாண்டு பார்க்கல. சாரி, நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? 1 இயர்ல எவ்வளவு செகண்ட் பார்த்துருக்கோம். ஏன் சார் அதை பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் பார்த்துருந்தோம். ஒரு செகண்டுக்கு இத்தனை மீட்டர் போயிருக்கும். அப்போ இத்தனை செகண்டுக்கு இத்தனை வினாடிக்கு எவ்வளவு
எவ்வளவு மீட்டர் போயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தா தானே 1 லைட் இயர் கிடைக்கும். சரியா? 1 LY. சரி, இது 1 இயருக்கு உண்டான அது செகண்ட்ஸா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, வினாடிகள் நீங்க பார்த்துருக்கோம். ஓகே ரைட். இதை நீங்க first இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து சொல்றோம் என்னன்னா, இத்தனை வினாடிகள் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட் இன் 1 இயர். If the light travels at a distance of 3 into 10 power 8 மீட்டர் in 1 second, ஒரு வினாடியில இந்த மாதிரி எவ்வளவு மீட்டர் போகுது. அப்போ லைட் ஆனது 1 இயர்ல போகக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு இது, ஒரு செகண்டுக்கு 1 இயர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு செகண்ட், ஒரு செகண்டுக்கு இத்தனை மீட்டர் போயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ 1 இயருக்கு நீங்க பார்க்கும்போது, ஏன்னா இது 1 இயருக்கு உண்டான செகண்ட்ஸ், ஸோ இதை டேரக்டா அந்த 3 into 10 power 8 நீங்க மல்டி பண்ணிடலாம். அதுதானே? ஸோ அதையும் நம்ம போடலாம். 1 லைட் இயர் நம்ம பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் போடுறீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 3 into 10 power 8 மீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் போடுறீங்க. அப்புறம் செகண்ட் எவ்வளவு செகண்ட் அப்படி 1 இயருக்கு பார்க்கறதுனால 364 அதெல்லாம் போட்டு மல்டி பண்ணிட்டோம். ஸோ 3.153 into 10 power 7 இத்தனை. இது ரெண்டு மல்டி பண்ணீங்கன்னா 9.46 into 10 power 15 அப்படின்னு வரும். ஏன்னா 10 power 8 10 power 7 இது ரெண்டு மல்டி பண்ணுங்க. பேஸ் 10 பேஸ் 10, அதனால மேல ஒரு கூட்டணும். 8 + 7 15, அதனால இவ்வளவு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மீட்டர், மீட்டர்ல நம்ம போடணும். ஓகே, மீட்டர்ல ஞாபகம் வச்சுக்கோம். இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு 1 லைட் இயர் அப்படிங்கிறது ஒளியானது 1 இயருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி, இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் 9.46 into 10 power 15 அப்படின்னா என்னதான், 9.46 போட்டு 0 வந்து எத்தனை 15 0 பண்ணும், அத்தனை மீட்டரை ஒரு இயருக்கு லைட் ஆனது டிராவல் பண்ணிருக்கும். ஓகே, ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் த லைட் இயர். ஓகேவா? 1 லைட் இயர் இஸ் defined as the distance traveled by light in vacuum during the period of an year. 1 லைட் இயர் is equal to 9.46 into 10 power 15 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்ல சொல்றேன், இந்த மாதிரி வானிலை அலகு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். மொத்த வினாடிகளுடைய எண்ணிக்கை பார்த்தா, ஒரு ஆண்டுல மொத்த வினாடிகள் எண்ணிக்கை 3.153 இந்த 7 வினாடிகள் பார்த்தோம். இப்ப லைட்டுக்கு பார்க்க போறோம். ஒளியானது ஒரு வினாடியில 3.8 போகுதுன்னா, அப்ப இத்தனை வினாடி எவ்வளவு போகணும் அப்படி பார்க்கணும். ஸோ ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவு அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்க மல்டி பண்ணணும். மல்டி பண்ணும்போது 9.46 into மைனஸ் பிளஸ் 15 மீட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த தொலைவு தான் ஒரு ஒளியாண்டு. சரியா? ஒளியாண்டு அப்படின்னு என்ன, ஒளியானது வெற்றிடத்துல ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு, அப்ப எவ்வளவு மீட்டர் அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும். அப்ப லைட் இயர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு, வானிலை அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தெரிஞ்சு வச்சு, இப்ப டக்குன்னு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு யோசிச்சா என்னது, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான், அந்த சராசரி தொலை தான் வானிலை அலகு. 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலை தான். அதை நம்ம கொஞ்சம் மீட்டர்ல மாற்றும் போது என்ன எழுதணும், 1.496 இன்டூ 10 power 11 மீட்டர். இது 15, அது 11, ரெண்டுமே மீட்டர் தான். இது 9.46, அது 1.496. நீங்க அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட் ஆன மாதிரி தெரியும். இப்படிதான் நீங்க எதனால ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நீங்க தனியா ஏதோ மனப்பான் பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, மறந்துடும். இன்னைக்கு ஞாபகம் இருக்குமா இருக்கும், நாளைக்கு போய் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா. ஓகே ரைட். ஒளியாண்டில் குறிக்கும் போது பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து, அதாவது பூமியிலிருந்தும் 4.22 ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது. அப்படிங்கிற ரெண்டானா இம்பார்ட்டன் சொல்லிப்பாங்க. நம்ம லைட் இயர் பார்த்தாச்சு. ஏற்கனவே அந்த பிராக்சிமா சென்டாரி வந்து நம்ம பார்த்தோம் எவ்வளவு, 30 அது 30 வந்து வேற இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 2,68,077 AU இருக்கும் சொல்லியிருந்தோம். அடுத்தனா இதுல இருந்து நம்மளுடைய நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ லைட் இயர்ல சொல்லணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர்ல சொல்லும் போது பிராக்சிமா சென்டார் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 4.22 லைட் இயர் இருக்கு ஃப்ரம் எர்த். சரியா? ஃப்ரம் எர்த்ல சொல்றாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் லைட் இயர் எதுக்கு பார்த்தோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எர்த்து தான் பார்த்தோம். 364 போட்டாலே அது எர்த்து தான். நம்ம 364 மார்ஸ்க்கோ இல்ல வீனஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. அது வந்து சூரியன் சுத்தத்துக்கு எடுத்துக்கொள்ள வேற. நம்ம இதை வச்சு நம்ம மத்ததை சொல்லிக்கலாம். சரியா? அப்போ நம்ம வந்து 4.22 LY லைட் இயர் இது. அப்போ அந்த நம்ம எர்த்துல இருந்து பாத்தீங்கன்னா 4.22 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதனால சோலார் சிஸ்டம் அதுதான் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். சரியா? ஸோ
இப்போ 4.22 லைட் இயர் அப்படின்னா 4.22 இன்ட்டு என்ன லைட் இயர்னா இந்த வேலையை 9.46 அத்தனை மீட்டர் தொலைவில் அந்த பிராக்சிமா சென்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை ஃபுல்லாத்தையும் நீங்க மொத்தமா டோட்டலா படிச்சுப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எர்த் இஸ் located about 25,000 light year away from the galactic center அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது ஒரு லைன் லேசா தெரிஞ்சுக்கோங்க. 25,000 ஒளியாண்டு தொலைவில் பூமியானது அண்டத்துடைய மையத்துல இருந்து, ஏன்னா நம்ம இந்த ஃபுல்லாமே அண்டம் அப்படிங்கிற சொல்லுவோம், அப்படிதான் கேலக்டிக். அதுல சென்டர்ல நம்ம இருக்கோம். சென்டர்ல இருந்து 25,000 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சொல்றது. 25,000 லைட் இயர் அப்படின்னு யோசிப்பாங்க. 25,000 போட்டு இந்த 9.46 திருப்பி போட்டீங்கன்னா அவ்வளோ இது டிஸ்டன்ஸ்ல இருக்கும். தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த யூனிட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சிட்டோம். இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இது வரைக்கும் நீங்க படிச்ச எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி ஜூன் மாசம் சிலபஸா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத போட்டுப்பாங்க. அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா அடுத்த கிளாஸ் ஜூலையே ஆரம்பிச்சிடும். ஜூலையோட சிலபஸ் எடுக்க வேண்டாம், நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை எடுத்துரும். சரிங்களா? அப்படி நம்ம ஸ்கூல்லயும் அப்படிதான் போவாங்க. ஸ்கூல்ல எப்படி போனாலும் பரவாயில்ல, இங்க நல்லா உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி தரேன். நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு அணு அமைப்பு தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அணு அமைப்பு ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா குட். நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் நடத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதனால அதை நீங்க நான் சொல்லும் போது ஓகே இந்த பாயிண்ட் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நீங்க படிக்கும் போது சிலது டவுட்டா இருக்கும். நான் திருப்பி நடத்தும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க படிக்காம டேரக்டா இந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துறீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஏன் டவுட் வரும், இது ஏன் சொன்னாங்க, இதை எப்படி திருப்பி சொல்லணும், இதோடைய வேலையை நான் மறந்து வச்சு, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். நீங்க ஏற்கனவே ஒரு தடவை படிச்சு எழுதி பார்த்து தான் வந்தீங்கன்னா நடத்தும் போது ரீகால் ஆன மாதிரி இருக்கும். திருப்பி உங்க மனசுல அது கொஞ்சமா இருக்கும். ஓகே, ஸோ அணு அமைப்பை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் விசையும் இயக்கம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதெல்லாம் வரக்கூடிய கிளாஸஸ் வரலாம். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத லேசா ரீகால் பண்றேன். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல போயிட்டு நம்ம நம்ம அடுத்த கிளாஸ் வருவோம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்னு டெஸ்ட் வைக்கலாம். அந்த ஒன்னு டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்த கிளாஸ் வேண்டாம், அதுக்கு அடுத்த கிளாஸ் போய் அடுத்த கிளாஸ். ஓகே, அதாவது அடுத்த சாட்டர்டே வரும்போம், அதான் சொல்றேன். ஸோ அடுத்த சாட்டர்டேல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் வரும். ஸோ டேட் நான் சொல்றேன். டேட் வந்து பாத்தீங்கன்னா 6 ஜூலை 6 தான் நம்ம சாட்டர்டே வரும். அந்த ஜூலை 6ல நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் 1 மார்க் தான். ஒரே ஒரு 10 1 மார்க் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நீங்க 6th எண்ட் தான் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? அதனால நம்ம டெஸ்ட் வச்சு உங்களுக்கு தெரியும், அந்த இதை ஸ்கிரீன்ல காட்டுவோம். அதை நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த இந்த யூனிட் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இன்னொரு 10 நாள் கிடைக்கும், 14 நாள் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி 10 நாள் இல்ல, ஒரு 7 நாள். ஓகேவா? ரைட். ஸோ இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத லேசா ரீகால் பண்ணிடுறேன். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல a set of physical quantity which cannot be expressed in terms of any other quantity are known as fundamental quantity. The corresponding units are fundamental units. அதாவது நம்ம இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதானே இந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா அளவுகள் தான். அது எப்படி அளவு பண்றோம், அளவீட்டியல் எதெல்லாம் மெஷர் பண்றோம், மெஷர் பண்றதுக்கு ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தோம் ஆரம்பத்துல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் தான் அடிப்படை அளவுகள். அவற்றை கொண்டு அலகுலாம் அடிப்படை அலகுகள் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். அவற்றைக்குரிய அலகுகள் வழி அலகுகள். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கும் மீட்டரு இதெல்லாம் பார்த்தோம். லென்த் அப்படின்னு பார்த்தோம். லென்த், மாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருந்து மற்ற யூனிட்டை கொண்டு வரலாம். பிசிக்கல் குவான்டிட்டி விச் கேன் பி அப்டைன்டு. நம்ம வந்து எப்படி பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த குவான்டிட்டி, தட் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டி. அதோட யூனிட் டெரைவ்டு யூனிட். இப்போ ஏரியா அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், மீட்டர் இன்டு மீட்டர், பக்கம் இன்டு பக்கம் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ மீட்டர் இன்டு மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டருங்கிறது ஃபண்டமெண்டல் அடிப்படையான அளவு. அதுல இருந்து வந்தது தான் இது வழி அளவு. சரியா? இந்த மாதிரி டென்சிட்டி நம்ம டீட்டெயில பார்த்தோம். பரப்பு, பருமன், இதெல்லாம் வால்யூம், இதெல்லாம் பார்த்தோம். The area of the figure is the region covered by the boundary of the figure. Its SI unit is square meter or meter square. எப்படின்னா சொல்லலாம், ஸ்கொயர் மீட்டர் சொல்லலாம், அதை மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். எம் மீட்டர் ஸ்கொயர் போட்டுருவாங்களா? ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் பரப்பளவு. இப்ப இந்த தெரியும், ஸ்கிரீன் தெரியும். இப்ப இந்த ஸ்கிரீனோட இந்த பரப்பு தான் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, தான் அதோடைய ஏரியா. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பை ஒரு வரைபட தாளையை பயன்படுத்தி காணலாம். நம்ம சொன்னோமா, இப்ப நம்ம வந்து ஒரு ஒழுங்கற்ற பரப்பு அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா the area of irregular shaped figures
அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஃப் ஷீட் அளவு வச்சுப்பாங்க. இப்போ சாதாரண இப்போ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு சும்மா ஏரியா இப்படின்னா இதுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம் தெரியும். இதுக்கு ஏ முடியும், இது 5 மீட்டரா, இது ஒரு 5 மீட்டர், 5 × 5 25 அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் ஒரு அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா irregular இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இலையை எடுக்குமா, இலையை எடுத்துக்குவோம். இப்ப இந்த மாதிரி இலையை எடுத்துக்கலாம். இலையை எடுத்துட்டு இதோடைய பரப்பு கேட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், அதுதானே. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஃப் ஷீட் டிரா பண்ணுவோம். கிராஃப் ஷீட்டை டிரா பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம சின்ன இலைகள்லாம் இப்படி கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணி அதில் கோடு கோடுலாம் இருக்கும். நான் சும்மா தான் ரஃபா தான் போடுறேன். இது போட்டு நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன இலையை எடுத்து அதோடைய பரப்பை நம்ம பார்க்கலாம். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரா பண்ணிக்கலாம். இப்படி டிரா பண்ணிடணும். சும்மா தான் எல்லாம் ரஃபா தான் போட்டிருக்கேன். அப்படியே டிரா பண்ணணும். அப்ப இப்படி டிரா பண்ணிட்டு இதாங்க. இதுல எத்தனை முழுசான அந்த ஸ்கொயர்ஸ் இருக்கு, இது முழுசா இருக்கு, இது முழுசா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு எடுக்கலாம். அப்புறம் பாதிக்கு மேற்பட இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசியா வந்திருக்கு இந்த ஸ்கொயர்ல. இது பாத்தீங்கன்னா கரெக்டா அரைவாசியில இருக்கு. இது நம்ம சும்மா போட்டாலே எப்படி வரும், இதே மாதிரி நீங்க பண்ணா வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி கவர் பண்ணிருக்கோம். இது காவாசி, இது அரைவாசி, இந்த மாதிரி தான் இருக்கு. பாதி ஹாஃப், லெஸ் than ஹாஃப், மோர் than ஹாஃப், அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் படிச்சோம். அதுல நீங்க அதை போய் நீங்க ரீகால் பண்ணி தெரியும். மாதிரி அப்ப இந்த இலையோட பரப்ப நான் இது எடுத்துக்கிட்டு படிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸும் பார்த்தோம். 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இதை சிசில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? 1 லிட்டர் அப்படிங்கிறது அப்படின்னா 1000 cc. அதுதான் 1 லிட்டர். சரிங்களா? 1 லிட்டர் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் சொல்லும் போது நம்ம வந்து சிசி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம், லிட்டருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். லிட்டர் என்பது திரவமுடைய கன அளவை குறிக்க பயன்படும். ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 cc அப்படிங்கிறது. சரியா? இது மாதிரி நம்ம கொள்ளளவு இதெல்லாம் சொன்னீங்கன்னா, அப்புறம் டென்சிட்டி அடர்த்தி சொல்லியிருந்தேன். அடர்த்தியோட ஃபார்முலா கூட வந்தோடனே பார்த்தோம். ரைட்டா? மீட்டர் பை சாரி மாஸ் பை வினா வால்யூம் எம் பை டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதோடைய படம் பார்த்தோம். அலுமினியம் செங்கல்லாம் போட்டு காமிச்சோம் அதோட டென்சிட்டி எப்படி மாறுது. அதிக அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அடர்வான அல்லது அடர்வு பொருட்கள், குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருட்கள் தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் அப்படிங்கிற ரெண்டெண்ணா நம்ம பிரிச்சோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இதை மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். இங்கிலீஷ்ல டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டெஃபைன்ஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன் இன் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது. அதோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தோம். எந்த மெட்டீரியலுக்கு வந்து ஹையர் டென்சிட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து டென்சர் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த மெட்டீரியலுக்குலாம் லோயர் டென்சிட்டி இருக்கோ அதெல்லாம் ரேரர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி அந்த 3 இதை வச்சு நம்ம ஒன்னு 2 என்ன கொடுத்ததுனால இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்புறம் ஃபைனலா இந்த 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டும் லைட் இயரும் பார்த்தோம். ஒன் அஸ்ட்ரா ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது இட் இஸ் டெஃபைன்ஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். சரிங்களா? சூரியனுக்கும் பூமிக்கு உண்டான அந்த சராசரி தொலைவு தான் எவ்வளவு? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ மில்லியனா 10⁶ கிலோமீட்டர் போடுங்க. சப்போஸ் நான் மீட்டர்ல போடணும்னா 1.496 போடுவோம். 11 மீட்டர். சரியா? இதுதான் வானில் அலகு அப்படிங்கிறது. இதே மாதிரி லைட் ஒரு ஒளியாண்டு 1 light year அப்படின்னா it is the distance traveled with light in vacuum during the period of 1 year. எல்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் லைட் வந்து டிராவல் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 9.46 into 10⁻15 மீட்டர் அப்படிங்கிற இந்த இது போதும். இதுதான் இந்த யூனிட்டோட ஓவரால். எல்லாத்தையும் படிச்சாச்சா? ரைட் ரைட். சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைய அடுத்த கிளாஸ்ல நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். சரியா? ஓகே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.